யாருக்கு வந்து ரெண்டு கொடுக்க போறீங்க? கரிஷ்மா தான் சொல்றேன். அவங்க சந்தோஷத்துக்காக ஆடின மாதிரி இருந்துச்சு, மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆடின மாதிரி தெரியல. ஆட்டம் ஆரம்பம். கைஸ், பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோக்குள்ள அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைச்சோம். ஆனா மொத்தமா இன்னைக்கான எபிசோட்ல முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோல டாஸ்க் வீக் வந்து ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த வீக் ஃபுல்லாவே டாஸ்க் தான். ஒவ்வொரு டாஸ்க் முடியும் போதும் சில பேருக்கு ஆப் அடிச்சு சில பேரை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தான் ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க் யாருக்குமே பிடிக்காது, பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு அவ்வளவு ஒரு மொக்கையான டாஸ்க். ஆனா அந்த மொக்கையான டாஸ்க்கும் இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. Welcome to the dance marathon show of Big Boss the Common Man. அதுக்கான முக்கியமான காரணம் மாயா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நேத்து என்னன்னா சேத்துல போட்டு பெரட்டினாங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல போட்டு பெரட்டுறாங்க. சோ அந்த அளவுக்கு பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வந்து பாத்தீங்கன்னா என்னதான் மொக்கைய ஆரம்பிச்சாலும் இந்த டாஸ்க் வீக் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறிக்கிட்டு இருக்கு. சோ டீடைல்டா இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பேரா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோல இருந்து 5 பேரை தூக்கி வீட்டுக்குள்ள போட போறாங்க. சோ அந்த 5 பேருக்கும் பிக் பாஸ் வீடியோனா எப்படி இருக்கும், டாஸ்க் எவ்வளவு டஃபா இருக்கும் அப்படின்றத இந்த வீக்கில் தான் கத்து கொடுக்க போறாங்க. தட் மீன்ஸ் 5 பேருக்கும் இல்ல, இப்ப இருக்க 22 பேருக்கு கத்து கொடுக்குறாங்க. அதுல இருந்து நல்லா கத்துக்கிட்ட 5 பேரை மட்டும் தூக்கி வீட்டுக்குள்ள போட போறாங்க. சோ அந்த வகையில இப்ப இருக்க 22 பேருக்கும் பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து டஃபா தான் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதும் காத்திருக்கிறது டாஸ்க். இந்த டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு கத்து கொடுக்கிறதுக்கு தான், உங்களை தண்டிக்கிறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வாக்கு மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எங்களை தப்பா நினைச்சிடாதீங்களா, இதெல்லாம் சேனல் பண்றதுடா அப்படின்ற மாதிரி ஓபன் ஸ்டேட்மென்ட்டே கொடுக்குறாங்க. சோ அந்த வகையில நேத்து வந்து சேத்துல போட்டு பெரட்டாங்க. அதுல ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ரெட் ஸ்டாரும் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு கிரீன் ஸ்டாரும் கொடுத்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீம்ல பெஸ்ட் ஹோஸ்ட்னு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமான டாஸ்க். ஏன்னா ஒரு டீம்னு பிரிச்சோனே எல்லாரும் ஜாலியா குதூகலமா இருப்பாங்க. பிக் பாஸ்ல இருக்க பெரிய பெரிய டஃப்பான ஒரு ஜாப் என்ன தெரியுமா? அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஹோஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்றதா. லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னா முக்கியம். ரொம்ப பேசாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வரும் பாருங்க சண்டை, அதுதான் உக்கிரமா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஷோலயும் இவங்களுக்குள்ள டீமா பிரிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பெஸ்ட் ஹோஸ்ட்னு பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா மன கஷ்டங்கள் எல்லாமே வரும். அதுவும் இன்னைக்கு பயங்கரமான மன கஷ்டங்கள் வந்திருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமோ அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா மொத்தமா எண்டு கார்டு போட்டு சமாதி கட்டி இன்னையோட முடிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரே ஒரு டாஸ்க்ல முடிச்சு விட்டாங்க. சோ என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தான். இந்த டாஸ்க்னாலே எல்லாம் போய் ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடணும். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டான்ஸ் ஆடணும் அவசியம் இல்ல, ஏதோ ஒரு டான்ஸ் ஆடினா போதும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோக்குள்ள நம்ம பார்த்திருப்போம், அப்படிதான் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா முதல் முறையா இதுல வந்து டான்ஸ் தெரிஞ்சவங்க தான் ஆடணும்னு அவசியம் இல்ல, இது எப்படி வேணா ஆடலாம், மக்கள் ரசிச்சா போதும் அப்படின்னு மாத்தின ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா மாயா தான். அதுக்கு அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸை கொடுத்தே ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 7ல அவங்க ஆடின டான்ஸை யாராலையுமே மறந்துருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸிங் அது. 1 hour ஷோல அந்த டான்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இது ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது மாயா கொடுத்தது. இந்த ஷோல ஹோஸ்டா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே தானே சொல்லுவாங்க, அதே தான் இங்க இருக்க போட்டியாளர்களுக்கு சொன்னாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஷோ கிடையாது, நீங்க இங்க யாரும் வந்து டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை ஆட்டு போங்கடா, எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுங்கடா, எங்கேஜிங்கா வச்சுக்கோங்கடா, அவ்வளவுதான்டா. நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம். நீங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்றத பார்த்துலாம் செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுத்தாங்க. அவங்க எனர்ஜி கொடுத்தாலும் கொடுத்தாங்க, இவனுங்க ஆடின டான்ஸ் எல்லாம் இருக்கு, டேய் பாட்டுக்கு ஆடுங்கனா அவனுங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அது என்டர்டெய்னிங்கா தான் இருந்தது. உண்மையிலே இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது நிறைய இடத்துல சிரிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது, ரொம்ப ஃபன்னா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம பிக் பாஸ் ஷோல வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தான் ஒரு வீக் வைப்பாங்க. அந்த வீக் வரும்போதே பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணும்போது நம்மளுக்கே கடுப்பா இருக்கும், என்னடா இது இவ்வளவு மொக்கையா போகுது, ஆடியன்ஸ் எல்லாம் வெறியாவாங்க, என்ன இந்த வாரத்தை எப்படி ஓடுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி வெறியாவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மொக்க டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த மொக்க டாஸ்க் இந்த காமன் மேன் ஷோல பார்க்கும்போது நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. நிறைய பேர் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் சிரிக்க வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ஃபன்னா இருந்தது. அதுலயும் இந்த மணிவண்ணனா அந்த பீஸ் ஆடின ஒரு ஆட்டம் இருக்கு, அது பயங்கரமான ஆட்டம். அப்புறம் ஜார்ஜ் ரஞ்சித் அப்படியே மதுரைக்காரர் இருந்தாங்களே, சோ இவங்க 2 பேரும் ஒரு ஆட்டம் ஒன்று போட்டாங்க, அது உக்கிரமான ஆட்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டான்ஸ் தெரிஞ்ச சில பேர் உண்மையிலே நல்லா ஆடினாங்க. சோ அவங்களுக்கான கிரெடிட்ஸையும் கொடுத்து தான் ஆகணும். அதாவது டான்ஸ் தெரிஞ்சவங்க நல்லா ஆடுறாங்க, டான்ஸ் தெரியாம ஆடினவங்க தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஸ்டாரை வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் அண்ட் கரிஷ்மா அப்படின்ற ஒரு பேர் இருக்காங்க.
சொன்னாங்களே இந்த பேரு போன எபிசோட்லயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஹா இது ஏதோ ட்ராக் வேற மாதிரி போதே அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அந்த ட்ராக்கை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அரவிந்த் அந்த கரிஷ்மா இவங்க ரெண்டு பேரும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. நான் கூட நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலா அவங்களுக்கு கொஞ்சம் ஆடவும் தெரியும் போல, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அவங்க ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டுக்கு டான்ஸ் ஆடாம அவங்க பாட்டுக்கிட்ட ஆட்டாங்க. அதுல வந்து முனியம்மா இருக்காங்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்குதுன்னு ஆனா இப்படிதான் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது மூஞ்சில அடிச்ச மாதிரி எல்லாம் காரி தூத்துன்னு துப்பிட்டாங்க. கடைசியில் இந்த அரவிந்த் அந்த பையன் இருக்கால அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே பழி தூக்கி போட்டான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸை போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, அந்த கோஆர்டினேஷன் சரியில்லை அப்படின்னு பழி தூக்கி போட்டான். அந்த பொண்ணு வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுச்சு இந்த மாதிரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் பண்ணா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு என்ன தூக்குறான், அதாவது இன்னும் எத்தனை வாட்டி என்ன தூக்குவானே தெரியல, அந்த பதட்டமே எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேலே இந்த பொண்ணு ஒரு பழியை போட்டுருச்சு. ஓவியா ஓப்பனாக கேட்குறாங்க, ஏமா உனக்கு அவன் தூக்குறது பிடிக்கலன்னா அப்பயே சொல்ல வேண்டியது என்ன, இல்லைங்க அப்போ என்ன கேட்காம தான் அவர் தூக்குனாரு, ஆனால் இது எத்தனை வாட்டி இன்னும் தூக்குவாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ தெரியாத போது அந்த கன்ஃபியூஷன்லேயே இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மாறி மாறி பழிய போட்டுக்கிறாங்க. அதுவும் அந்த அரவிந்த் அந்த பையன் இருக்கானே, என்ன டேய் உன்னை நம்பி தானே அந்த பொண்ணு கூட ஆட வந்தது, ஓகே தோத்துட்டீங்க, அதாவது நீங்க நல்லா ஆடல அப்படின்னு எல்லாம் கழுவி ஊத்துனா சரி ஓகே இதுக்கப்புறம் திருத்திக்கிறோம் நல்லா ஆடுறோம், மேபி எங்களோட கோஆர்டினேஷன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டீசெண்டா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். அந்த பொண்ணு மேல ஏன்டா தூக்கி பழிய போடுற, பாக்குற நம்மளுக்கே தெரியுது என்னடா பட்டுன்னு பாத்தீங்கன்னா ஜம்பஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவன் மேல தூக்கி பழிய போறாங்க. இந்த மாதிரி அவன் தூக்கிட்டாங்க, அவன் என்ன ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் பண்ணிட்டான், இது மிகப்பெரிய வந்து ஒரு அக்யூசேஷன், ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் பண்ணிட்டான் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான பிரிவினையை வந்து இன்னைக்கான எபிசோட் உருவாக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடுவாங்க போல இருக்குது, காஸ்டியூம் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க, நல்லா ஆடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நல்லா ஆட மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்களாம் நல்லா ஆடிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. நல்லா ஆடுவாங்க பயங்கரமா ஆடுவாங்கன்னு நினைச்சவங்க நாரி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுதான் இந்த டான்ஸ் மாரத்தான். ஆக்சுவலா இதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த மணிவண்ணன் இருக்காருல்ல, அவர் ஆடின ஒரு ஆட்டம் இருக்குங்க. அந்த ஆட்டம் இருக்கு, அது என்ன ஆட்டனே சொல்ல முடியல. அதாவது சட்டையை கழட்டிட்டாரு, அப்படியே பெல்ட்டை கழட்டிட்டாரு, சுத்துன்னு சுத்துறாரு. பயந்துட்டேன் சார் நான். இது ஃபர்ஸ்ட் சட்டை வந்துச்சு, அப்புறம் பெல்ட் வந்துச்சு, அப்புறம் வர போச்சு நிப்பாட்டிட்டோம் நம்ம. அவரு கூட ஆனவங்க வந்து பயங்கரமா ஆடுறாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து டான்ஸ் தெரிஞ்சவங்க, அவங்க பயங்கரமா ஆடுறாங்க, அவங்க நல்லா தான் ஆடுறாங்க. ஆனா அவங்க நல்லா ஆனாலும் இந்த மனுஷன் ஃபன்னா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நல்ல பேரை வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு கிரீன் ஸ்டாரும் பாத்தீங்கன்னா ஃபைனலா அவருக்கு தான் கொடுத்தாங்க அவங்க டீம்ல. ஏன்னா எல்லாரையும் பாத்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணாரு அப்படின்றத சொல்லிட்டு. சோ இப்பயாவது இந்த டான்ஸ் மாரத்தான் இந்த டாஸ்க்குக்கான கான்செப்ட் பிக் பாஸ் குள்ள போறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா டான்ஸ் ஆடணும் அப்படின்றது முக்கியமே கிடையாது, அங்க ஃபன்னா டான்ஸ் ஆடுறீங்களா, மக்களை என்டர்டெயின் பண்றீங்களா அப்படின்றது தான் முக்கியம். முதல்ல சீசன் 7ல மாயா தான் அதை பிரேக் பண்ணாங்க. அதாவது நான் டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஆடணும் அப்படின்ற மாதிரி நான் ஆடல, நான் ஆடுறத பார்த்து எல்லாம் சிரிக்கணும் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதை பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த டான்ஸை பத்தி எல்லாருமே பேசுறதுக்கு காரணம் என்ன, ஏன்னா டான்ஸ் மாரத்தானாலே மாயா ஆட்டத்தை மறக்கவே முடியாதுப்பா அப்படின்ற, ஏன்னா மாயா மேல அவ்வளவு ஹேட் ரேட், என்னடா இவ்வளவு வன்மத்தை மண்டையில வச்சிட்டு இருக்காங்க, சும்மா கொளுத்தி போறதே ஒரு பொழப்பா வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கழுவி ஊத்துவாங்க. அவ்வளவு கழுவி ஊத்துறவங்களும் மாயா டான்ஸை வந்து பாத்தீங்கன்னா பாராட்டினாங்க. அதாவது அதை பார்த்து எல்லாம் சிரிக்காத ஆளே இருக்க முடியாது. சோ அதனால அந்த டாஸ்கோட கான்செப்டை மாத்தினதே மாயா தான். சோ இப்போ இந்த ஷோ பார்க்கும்போது, காமன் மேன் ஷோ பார்க்கும்போது அந்த கான்செப்ட் டோட்டலா எல்லாருக்கும் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறவங்களும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்க டான்ஸ் ஆடுறது முக்கியம் இல்ல, ஃபன்னா டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சோ இதுக்கு அடுத்து இந்த ஜார்ஜ் அப்புறம் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆட்டத்தை போட்டாங்க. அது என்ன ஆட்டனே தெரியல, 10 மணிக்கு மேல வர ஆட்டம் மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு ஆட்டத்தை போட்டாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே நானும் நிறைய இடத்துல சிரிச்சேன், நிறைய இடத்துல ஃபன்னா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா தான் இருந்தது இன்னைக்கான எபிசோட். அதே பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஆரம்பிச்சு இவ்வளவு நாள்ல இன்னைக்கான எபிசோட் தான் ஓரளவுக்கு நிறைய இடத்துல சிரிக்க வச்சது, கொஞ்சம் எங்கேஜிங்கா நம்மள வச்சிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும். இது என்னோட ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இவங்க கேள்வி கேட்க உங்களுக்குள்ள நீங்க டிபேட் பண்ணிக்கோங்க, அதுல யார் பெஸ்ட் நாங்களே பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா இருந்தது. என்னடா ஷோ, இந்த ஷோ வச்சு எப்படா ஒப்பேத்துவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல, டாஸ்க்ன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது, ஆறு இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, எனக்குலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல இப்படி வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் இப்படி தான் ஆடணும், அதுல இப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இதெல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. எனக்குலாம் அந்த கேமை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4 வாரம் ஆச்சு, 4 வாரத்துக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ அந்த கேம் என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்க, புதுசா உள்ள வரவங்க அந்த கேம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் உங்களுக்கு புரிஞ்சு அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு உள்ள போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஏன்னா இவங்களுக்கு
உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கேமோட ஃபார்மேட்டை டைரக்டா பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. அப்படின்னும் போது இப்ப அந்த 5 பேர் உள்ள போறாங்கல்ல, அந்த 5 பேர்ல ஒருத்தரோ 2 பேரோ ஃபினாலே ஸ்டேஜ் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட்டோட போவாங்க. அதாவது இப்ப உள்ள வரவங்கள சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கெயின் பண்ணணும். ஆனா இவங்க இப்பத்துல இருந்தே மக்களோட ஆதரவோட போவாங்க. அப்படின்னும் போது அந்த கேம்ல ஒரு ஸ்டெப் இவங்க மேல தான் இருப்பாங்க. சோ பார்க்கலாம் யாருக்கெல்லாம் பெஸ்டா முடிய போகுது, யாருக்கெல்லாம் ஒஸ்டா முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ பிக் பாஸ் காமன் மேன்ல இந்த டாஸ்க் வீக் வந்து ஆரம்பிச்சிருச்சுல, இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, சும்மா மொக்கையா தான் போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.